முருகன் ஓ சொல்லுடா என்ன யோசிச்சு கொண்டு இருக்கீங்களா பாஜத்தை எடே ஒரு பாசம் ஒன்று கண்ட நான் இன்றைக்கு ஒரு தேத்தன் கடையை போட்டு இந்த மனசுகளை உடையாமல் வாசனம் போடணும்ன்றதுக்காகத்தான் நான் யோசிக்கிறேன் இது கொஞ்சம் கடுமையாக கிடக்குற மாதிரி கிடக்கு இங்க பாத்தா என்னடாண்டா இதை விளக்கத்தை சொல்லி பார்ப்போம் இரு வடை எடுத்து ஒரு வடை என்பார் திருவோடு ஏந்தி திருவோடு போவாராம்டா ஏதோ சாப்பாடு சம்பந்தமான விஷயம் மட்டும் விளங்குது வடைன்றது விளங்குது உன்ன மாதிரி குழப்படையார் திருவோடுன்றது விளங்குது இல்ல அவன் என்னது சொல்லிக்கிறான் தெரியுமோ இந்த 2 வடை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு வடையாண்டு வில் போடுவாங்க சில பேர் அந்த கள்ள வில் அவங்க என்ன செய்வாங்களாம் திருவோடு ஏந்தி போய் துளையும் கூட பிச்சு எடுப்பியலான்னு போட்டுருக்கு அது ஒரு அனாரியம் மாதிரி கிடக்கலையே ஒரு கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி கிடக்கு எனக்கு அது ஒரு மாதிரி கிடக்குறா ஏன்னு சொல்லு வாசம் சொல்கிற கதையில கொஞ்சம் வடிவா சொல்லணும் சொல்கிறதே நாங்கள் எங்களை பேர் நல்லா போனாலும் கவலை இல்லை அது நல்ல நேர்மையாக போகிறவனுக்கு வடை சாப்பிடவே வேணும் பேர் அதை பார்த்துட்டு இல்லையே அதுதான் பார்க்குறேன் பார்த்தா இது வடை எடுத்து போட்டு ஒரு வடை என்பேர் தெருவோடு என்ன திருவோடு ஏந்தி தெருவோடு போவார் பாவம்டா அப்படி போடக்கூடாது